அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீப காலமா திருமாவளவன் குழப்பத்தில் இருக்கிறாரோ? நிறைய முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வருது. 2016 ஆகஸ்ட் மாதம் பேசும்போது இந்துத்துவத்தை விமர்சிக்காம அந்த தத்துவத்தை விமர்சனம் செய்யாம ஸ்டாலின் வெற்றி பெற நினைக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. 2017 மார்ச்ல சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னீங்க. ஏப்ரல் மாதம் இன்னும் ஒரு படி மேலே போய் திமுக தலைவர் திரு கருணாநிதி மாதிரி மக்களுக்காக ஸ்டாலின் செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதம் பேசும்போது ஒரு வசீகரமான தலைவராக ஸ்டாலின் இல்லை, அதனால ஜெயலலிதாவோடு போட்டி போட்டு வெற்றியை கைப்பற்ற முடியல அப்படின்னு சொல்றீங்க. எப்படி எடுத்துக்கிறது? மாறி மாறி வேறுபட்ட மாறி மாறி இல்லையே, வேறுபட்ட கருத்துக்களே இல்லையே. இது ஒன்னோட ஒன்று தொடர்புடைய ஒருமித்த கருத்து தான். இது அவர் மீது உள்ள அக்கறையில் சில விமர்சனங்களை வைக்கிறேன், அவ்வளவுதான். இதில் ஒன்றும் நான் முதல்ல அவரை உயர்த்தி பேசி அதுக்கு பிறகு ஒன்றும் தாழ்த்தி பேசி அவருக்கு குறைத்து நான் மதிப்பிடலை. அந்த விமர்சனங்களில் சில விமர்சனங்கள் ஆதங்கத்தோடு இருக்குது, சில விமர்சனங்கள் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்குது, அவ்வளவுதான். அதனால இது குழப்பமான கருத்து அல்ல. ஆதங்கத்தோட இருக்கு, நம்பிக்கையோட இருக்கு, அதீத நம்பிக்கையோட இருக்கு. எப்ப இருக்கு? திமுகவோடு நெருக்கம் காட்டுகிற போது ஸ்டாலினை புகழ்றார் திருமாவளவன், திமுக விட்டு விலகி செல்கிற போது ஸ்டாலினை விமர்சனம் செய்கிறார். விலகி சென்றதாகவும் நான் உணரவில்லை, நெருக்கமாக இருப்பதாகவும் நான் உணரவில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவரே அழைத்து, இதுவரையில் ஊடகத்தில் சொல்லாத செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களிடத்தில், இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து போட்டியிடப் போகிறோம், கூடுதல் இடங்களில் போட்டியிடப் போகிறோம், காங்கிரஸை கூட நாங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை, திருமாவளவன் அவர்கள் மீது நான் மிகுந்த உயர்ந்த மரியாதை வைத்திருக்கிறேன், ஆனாலும் கூட இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 200 இடங்களுக்கு மிகாமல் நாங்கள் தேர்தலில் நிற்க விரும்புகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன். அப்போ அது ஒரு தோழமை அடிப்படையில் நட்புறவோடு தான் அவர் சொன்னார். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நாங்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற நட்பில் எந்த விரிசலும் எங்களுக்கு ஏற்படலை. தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தோம், திமுகவும் தோல்வியை சந்தித்தது, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் தோல்வியை சந்தித்தோம். ஆனாலும் அதனால் ஒருவருக்கொருவர் நாங்கள் குற்றம் சுமத்தி கொள்ளவில்லை, பழி சுமத்தி கொள்ளவில்லை. எவ்வளவு நாகரிகமாக அந்த உறவை பேணி பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு நாகரிகமாக தான் அந்த உறவை நாங்கள் இல்ல. இப்போ சட்டமன்ற வைர விழாவுக்கு அழைக்கலைங்கிற போது அந்த விமர்சனத்தோட வீரியம் அதிகமான மாதிரி. அது விமர்சனமே இல்லை. நான் என்ன சொன்னா, அதாவது அது ஒரு கருத்தா நான் சொன்னேன். சட்டமன்ற பணிகள் குறித்த வைர விழா. 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் பணியாற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி தலைவராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, முதலமைச்சராக என்று அவர் பல்வேறு பாத்திரங்களை ஏற்று பொறுப்புகளை ஏற்று மிகச் சிறப்பான ஒரு சாதனைகளை படைத்திருக்கிறார். இதையெல்லாம் பேசுவதற்கு தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் இடம்பெற்றிருந்தால்தான் அது நன்றாக இருந்திருக்கும். இல்ல, இதெல்லாம் பேசித்தான் தெரியணுமா? இதெல்லாம் ஒரு பொது மேடையில பேசணுமா? அவருடைய புகழை பேசித்தான் தெரியணுமா? இல்ல, ஒரு இளைய தலைமுறையினருக்கு ஒவ்வொன்றையும் எப்போது நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் தெரியும், அது அரசியல் ரீதியான விழான்னு சொல்றீங்க. ஆனா ஸ்டாலின் அது வைர விழா தான், அரசியல் ரீதியான விழா கிடையாது. அதனாலதான் நாங்க தமிழக தலைவர்களை அழைக்கல. தவறு இல்லை, அவர் ஒரு நோக்கத்தோட அதை செய்யறாரு. அந்த நோக்கம் நான் தவறுனே சொல்லல. என்னுடைய கருத்தை கேட்டாங்க, கருத்துக்கு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பல இடங்கள்ல பேசுறீங்க இல்லையா? பல இடங்கள்ல பேசுகிற போது உங்களுடைய மன வருத்தம் வெளிப்படுகிறது. நீ அதுக்கு அழைக்கல, எனக்கு வருத்தப்பட உரிமை இருக்கு. ஏன் என்ன அழைக்கலன்னு கேட்க எனக்கு உரிமை இருக்கு. நான் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இரண்டரை கலந்து நட்பை பெரிதாக மதித்து அரசியல் ஆதாயத்தை நான் பின்னுக்கு தள்ளிவிட்டு உறவாடி இருக்கிறேன். கலைஞர் அவர்களோடு அந்த அளவுக்கு நான் நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அதுல ஆதங்கப்பட எனக்கு உரிமை இல்லாமல் இல்லை. நான் கேட்கலாம், ஆனா நான் அந்த கோணத்தில் கேட்கவே இல்லைங்கிறது. உறவாட இருக்கிறீங்க, திமுக தலைவர் திரு கருணாநிதியோட உறவாட இருக்கிறீங்கிறத நிறுத்த முடியுது உங்களால? ஸ்டாலின் கிட்ட நான் நெருக்கமா இருந்தேன், ஸ்டாலினோட உறவாடுனேன்னு உங்களால சொல்ல முடியல. ஏன் நீங்க கலைஞர் வேற ஸ்டாலின் வேற பிரிச்சு பாக்குறீங்க? இது ஊடகம் செய்யறத ஒரு சதி முயற்சி. இது கலைஞர் வேற அல்ல, ஸ்டாலின் வேற அல்ல. சரி, 2 பேரும் ஒன்றுதான். உங்களுக்கு தலைவர் தான் கலைஞர்,
எல்லோருக்குமான தலைவர் தான் கலைஞர். உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புறேன், கடந்த வருடம் நீங்க பேசுற போது திரு கருணாநிதி பிஜேபி மதவாத கட்சின்னு துணிச்சலா சொல்லுவாரு. இன்னைக்கு ஆனா ஸ்டாலின் அந்த மாதிரி துணிச்சலா சொல்ல மாட்டாரு, விலகி செல்வார்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ சமீப காலமா நீங்க எடுத்துக்கங்க, பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறார். அப்ப துணிச்சல் வந்துருச்சுன்னு நீங்க வரவேற்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். என்னுடைய கடந்த கால அனுபவங்களிலிருந்து 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமாக இருந்து பயணப்பட்டவன் என்கிற முறையில் கலைஞரை அணுவாக நான் அறிந்திருக்கிறேன். அவர் எந்த நேரத்தில் எப்படி இந்துத்துவ எதிர்ப்பில் உறுதியாக இருந்திருக்கிறார், சமூக நீதி கோட்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறார், பெரியார் கருத்துக்களை வலியுறுத்துவதில் எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் என்ன அவரோட கட்டி போட்டிருந்தது. ஒரு விளிம்புநிலை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவரை என்னால் பார்க்க அந்த உறவாடல், அந்த இணக்கம் ஸ்டாலின் இல்ல. திருமாவளவனுக்கு ஸ்டாலின் கிட்ட அந்த உறவாடல் இல்ல, இணக்கம் இல்ல. அதான உங்க கருத்துக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. என்னிடம் எந்த பிழையும் இல்லை. நான் முதல்ல சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணப்படுவதை விடுதலை சிறுத்தைகள் சங்கடமாக பார்க்கவில்லை. அதை நாங்கள் அப்படியே மெயின்டைன் செய்து கொண்டிருந்தோம். அவராகவே என்ன சொன்னார் என்றால், 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொன்னார், வரப்போகிற தேர்தலில் நாங்கள் கூடுதல் ஜெயலலிதா 200 இடங்களில் நிற்கிறதுனால தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது, வாக்கு வங்கியின் சதவீதம் என்பது கூடுதலாக தெரிகிறது. ஆகவே நாங்கள் திமுகவிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார். இல்ல, ஒரு கட்சிக்குமான உறவுங்கிறது வெறும் தேர்தல் ரீதியான கூட்டணி அடிப்படையில மட்டும் நீங்க தீர்மானிக்க முடியாது. நீங்க தீர்மானிச்சதும் கிடையாது. அதான் நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அவங்க அதிகமான இடங்கள்ல போட்டியிட விரும்பின காரணத்தினால் கூட விடுதலை சிறுத்தைகளை சற்று தள்ளி வைக்கலாம் என்று எண்ணிருக்கலாம். நாங்கள் அதை முகம் சுளித்து ஒரு விருந்தில் கலந்து கொள்ள முடியல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னிடம் பிழை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த உறவை ஏன் இணக்கமா வச்சுக்க முடியலன்னு கேட்கிற போது என்னிடம் பிழை இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப ஸ்டாலின் பிழை இருக்கா? அந்த உறவை சுமூகமா எடுத்துட்டு போக முடியல. உறவுல பிழை இருக்குன்னு சொன்னதனால நான் சொல்றேன். எனக்கு இன்ன வரையும் நான் அப்படி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா நான் இந்த விவசாயிகள் சங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே அழைத்தப்ப நான் போகணும்னு மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் போராடி இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இடைவெளி இருப்பதா இந்த நிமிடம் வரையில் நான் மனதளவில் நினைக்கவில்லை, அப்படி கருதவில்லை. ஆனால் வைர விழாவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் அழைப்பு இல்லை என்ற கேள்வி எழுந்தபோது நான் சொன்னேன், அதனால் ஒன்றும் சங்கடம் இல்லை, ஆனால் அழைத்திருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், அவ்வளவுதான். ஸ்டாலினை பொதுவான தலைவராக எல்லா மக்களும் பார்க்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த அடிப்படையில நீங்க அதை சொல்றீங்க? ஏன் அவரால் எல்லாருக்குமான தலைவராக மாற முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு அறுதியிட்ட ஒரு வரையறையா நான் சொல்லலை, இப்படிதான் ஒரு மதிப்பீடா நான் சொல்லலை. என்ன சொல்லியிருந்தேன்னா, நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் தோற்று போய் விடுவார் என்கிற அளவுக்கான ஒரு சூழல் இருந்தது. அவர் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கிலே அவருக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த போது ஒரு பெரிய அதிருப்தி அலை வெளிப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக இலகுவாக வெற்றி பெறும் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அது ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. அப்படி ஆட்சியை கைப்பற்ற முடிகிற அளவுக்கு அங்க ஒரு வசீகரம் இல்லை. அதனாலதான் ஜெயலலிதா மறுபடியும் வித்தியாசம் ரெண்டு கட்சிக்கும் 1.1% தானே வாக்கு வித்தியாசம். அது மாதிரி எத்தனையோ தடவை நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் 2011 இருந்தாங்க திமுகவுக்கு, 2016 எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. குறைத்தே நான் மதிப்பிடவில்லையே. அவரை தான் 23 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையை 86 இடவுக்கு உயர்த்தி இருக்கிறார். 89 இடங்களுக்கு அவர் உயர்த்தி இருக்கிறார். ஆக இது நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா என்னென்ன அல்டிமேட் ரிசல்ட் என்ன? ஆட்சி யாருக்கு? ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலையில் இருந்த ஜெயலலிதா ஆட்சியை கைப்பற்றுகிறார். இல்ல, உங்களுக்கு நான் நினைவூட்டணும், நீங்க எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு? 87 வாக்குகள். ஏன் வழக்கு போட்டிருக்கீங்க? சிஸ்டம் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் ரைட், அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறதான அலை. நான் வெற்றி பெற்றிருந்தா சதவீதத்துல அவங்க வெற்றி யாராவது நான் வெற்றி பெற்றேன்னு சொல்லுவாங்களா? நம்ம வெற்றி தான் முக்கியம்னா இந்த சிஸ்டம் எல்லாமே சரியா இருந்ததுன்னு நீங்க வந்திருந்திருக்கணும். நீங்க வழக்கே போட்டிருந்திருக்க கூடாது. மக்கள் தீர்ப்பு நீங்க ஏத்து நீங்க குறைத்து மதிப்பிட்டதா கருதி பேசுறீங்க. நான் குறைத்து மதிப்பிடவில்லைன்றேன். இப்ப நான் எப்படி ஒரு ஓட்டுல தோற்றாலும் தோற்றது தானே, அதுதானே வரலாறு. எப்படி தோத்தோன்னு இருக்குல்ல, ஏன் தோத்தோன்னு இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாரும் மக்கள் பாக்குறாங்க. இல்ல, அதை வச்சு நீங்க ஸ்டாலினுடைய ஆளுமை திறன், வசீகரமான தலைவர் இப்படிங்கறதெல்லாம் நீங்க அளவுகோலா வைக்கிற போது, அப்ப நீங்க இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கறதுலதான் நீங்க கொண்டாந்து திருப்பி பொறுத்துறீங்க. தேர்தல் வெற்றி மட்டும்தான் நீங்க ஸ்டாலினுடைய அனைத்து ஆளுமை திறனையும் கட்டமைக்குதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். கேள்விக்கு சொல்லப்பட்ட பதில் அது. அதாவது கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னா என்ன, வசீகர தலைமைனா என்ன, கொள்கை கோட்பாடுகளை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டான்.
சாதி மொழி வரம்பு எந்த வரம்புகளையும் கவலைப்பட மாட்டான். அவர் பிடிச்சிருக்கு, அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அது. காமராஜரை வந்து மக்கள் விரும்பினாங்க. என்ன காரணம்? எதுவும் காரணம் சொல்ல முடியாது. என்ன எம்ஜிஆர் மாதிரி பலனா இருந்தாரு? அண்ணா மாதிரி பெரிய பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கினவரா என்ன? அம்பேத்கர் மாதிரி பெரிய படிப்பு படித்தவரா என்ன இருந்தார் காமராஜர்? காமராஜருக்கு இருந்த அந்த தலைமைங்கிறது ஒரு வசீகர தலைமை. இல்ல, ஏன் மாற முடியலன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன? ஏன் ஸ்டாலின் மாற முடியல? வசீகரமான தலைவராக ஏன் இத்தனை ஆண்டுகளா மாற முடியல? இனிமே மாறது இருக்கு. அதுக்கு நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. இத்தனை ஆண்டுகளா அவர் வந்து ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே இருந்தார். அண்ணா கலைஞர்ங்கிற ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே வளர்ந்த ஒரு மரம் அது. அதனால வந்து உடனே அவருக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கல. இன்னைக்கு வந்து அவர் செயல் தலைவராக வந்திருக்கிறாரு. இன்னைக்கு தான் அது இந்த டிபேட்டுக்குள்ள வராரு. அதாவது எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் இருந்த நிலை மாறி ஜெயலலிதா வெர்சஸ் கலைஞர் நிலை மாறி இன்னைக்கு ஜெயலலிதா வெர்சஸ் ஸ்டாலின் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அந்த இருதுருவ அரசியலுக்குள்ள இழந்து இப்பதான் அவர் இடம் பிடிக்கிறாரு. அதுவரையில் அவர் வந்து 2வது இடத்துல 3வது இடத்துல இருந்தார். அவர் அந்த டிபேட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவையில்லாமல் இருந்துச்சு. அப்ப கலைஞரா எம்ஜிஆரா, கலைஞரா ஜெயலலிதாவா? இன்னைக்கு ஜெயலலிதாவா ஸ்டாலினான்னு வந்தது ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் இன்னைக்கு அவர் யாருன்னு தெரிய வந்திருக்கு. அவ்வளவுதான். இனிமே வந்து ஸ்டாலினா வேற யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலின் வெர்சஸ் ஹூ, எக்ஸ் யார்? அப்ப இன்னைக்கு வந்து அவர் தான் இப்போ ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட போவது யார்? அந்த இடத்துல வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக நீங்க தான் அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க. ஸ்டாலின் வெர்சஸ் யாருங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இல்ல, இருக்கலாம்ங்கிறது அது ஒரு அசம்ஷன் தான். அது ஒரு யூகம் தான். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர இருக்கிறார் அப்படின்னு பரபரப்பாக செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வருவார், கருணாநிதி ஜெயலலிதா அவங்களுக்கு அடுத்த இடத்தை வந்து ரஜினிகாந்த் நிரப்புவார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எந்த அடிப்படையில் திருமாவளவன் அந்த ஒரு நம்பிக்கைக்கு வந்தாருன்னு புரிஞ்சுக்கிறது? நீங்க அந்த பேட்டியை முழுமையை படிச்சீங்களா? அட்டையில மட்டும் அந்த தலைப்பு இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து கண்டென்ட் என்ன இருக்குங்கிறத யாரும் படிச்சதா எனக்கு தெரியல. அட்டையில் கவர்ச்சிக்காக வந்து அவங்க போடுறாங்க, கலைஞர் ஜெயலலிதா ஆகியோரால் உருவாக்கப்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவார் அப்படின்னு போட்டுருக்காங்க. நிரப்புவார்னு நான் இந்த இடத்துலையும் சொல்லலை. நிரப்புவார்னு சொல்கிறதுக்கும் நிரப்பக்கூடும் சொல்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது வந்து 2 நிலை, நிரப்பலாம் நிரப்பாமலும் போகலாம். நிரப்பக்கூடுங்கிறது, நிரப்புவாருங்கிறது அவர் தான் வரப்போறாரு, அவர் தான் முதல்வராக போறாரு, அவர் தான் கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி பெரிய வசீகர தலைவராக இருக்க போகிறாருன்னு உறுதிப்பட சொல்லுவது. இல்ல, வேற யாரையும் சொல்லாத போது யாரோ ஒருத்தரை சொல்லுகிற போது அப்ப நீங்க ஒரு இறுதி முடிவுக்கு வந்த மாதிரி தான் அர்த்தம். அந்த தலை இதுவரைக்கும் திருமாவளவன் வேற யாரையாவது சொல்லியிருக்கிறாருன்னா பரவாயில்ல, ஒருத்தர் தானே இதுவரைக்கும் ஊடகங்கள்ல வந்து போடப்படக்கூடிய வெறும் தலைப்பை மட்டும் பார்த்துவிட்டு பலரும் இந்த மாதிரியான விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய பேட்டியை வந்து முழுமையாக படிக்கணும், எல்லா கேள்விகளுக்குமான விடைகளை படிக்கணும். அந்த விடையில் வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ரஜினிகாந்த் வந்தால் எப்படி இருப்பார், அவர் வந்து அவர் ஒரு வசீகர தலைமை உள்ளவர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரஜினிகாந்த் முதல்ல வருவாரா வரலையா வரமாட்டாராங்கிறது இன்னும் உறுதிப்பட தெரியல. அவர் எந்த இடத்துலயும் வெளிப்படையா அறிவிக்கல. ரஜினி அரசியலுக்கு வர்றது அவருடைய தனிமனித உரிமை, தனிமனித விருப்பம். நாம் அதை கேள்வியை கேட்கவே இல்லை. கருணாநிதி ஜெயலலிதா இடத்தை நிரப்புவார் ரஜினி, ரஜினி அரசியலுக்கு வரத வரவேற்கிறோம்னு திருமாவளவன் எடுக்கிறார்ல ஒரு நிலைப்பாடு. கேள்வி வரவேற்கிறோங்கிறதுல என்ன தப்பு இருக்குன்ற நான் வரவேற்கிறோம்ங்கிறது ஒரு ஜனநாயக அணுகுமுறையா இருக்க முடியும். அதுதானே ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச்சா இருக்க முடியும். இந்திய குடிமகனா இருக்கிற யாருக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட உரிமை இருக்கிறது. அவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது மாதிரி ஒரு அரசியல் அறியாமை வேற எதுவும் இருக்க முடியாது. ஒரு ஜனநாயக பிழை வேற எதுவும் இருக்க முடியாது. எவன் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதையே நாம ஏன் வந்து வரக்கூடாது? தனிமனித உரிமை நம்ம அதுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு தனிமனித உரிமை, அதுக்கு நம்ம இது மாதிரி வந்து ஒரு 2 ஆளுமைகளுக்கு அடுத்த இடத்தை வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்தை இவர் நிரப்புவார், அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் நீங்க கொடுக்கணும். ஜெயலலிதா அம்மையார் இல்லைங்கிற நிலையில தான் வெற்றிடம் சொல்லப்படுகிறது. கலைஞர் இன்றைக்கு தீவிரமாக வழக்கம் போல செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார். ஆகவே அதை வெற்றிடம்னு நம்ம வந்து எந்த இடத்திலும் குறிப்பிடலை. ஆனால் கலைஞர் வந்து ஒரு வசீகர தலைவர், அதை யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு உள்ள எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அவருக்குள்ள தனித்திறன், அவருக்குள்ள அந்த ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து விவரிக்க முடியாது. பெரிய பெரிய ஆளுமைகளை எல்லாம் வந்து அவர் எதிர்த்து வந்திருக்கிறார். எம்ஜிஆர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பாப்புலர் ஹீரோ. அவர் வந்து அவர் நின்னார்னா அண்ணாவே சொன்னார், தம்பி நீ வந்து முகத்தை காட்டு 30 லட்சம் ஓட்டு விழுன்னு சொன்னார். அவ்வளவு பெரிய வந்து ஒரு கவர்ச்சி நிறைந்த கதாநாயகரையே எதிர்கொண்டு அவர் களத்தில் நின்று மீண்டு எழுந்து வந்தார். அது அவருடைய ஆளுமை. அது அந்த மாதிரி ஜெயலலிதாங்கிறவங்களும் சாதாரணமான ஒரு தலைவர் அல்ல.
அவங்களுக்கு ஒரு பெரிய சினிமா பாப்புலாரிட்டி பேக்ரவுண்ட் இருந்துச்சு. எம்ஜிஆர்ங்கிற ஒரு செல்வாக்கு அவர் மேல அந்த படிந்திருந்தது. அதையெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து ஊடக பலமும் அவருடைய சமூக பின்னணியும் பெருசா இருந்துச்சு. இதெல்லாம் தேர்தல் களத்துக்கு வந்து இதெல்லாம் தாண்டி அவங்க நிரூபிச்ச பிறகு அதான் சொல்றேன், நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஆனா இப்போ ரஜினிகாந்த் வந்து ஜாதி மத விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. மக்கள் வந்து அவரை ஏத்துக்குவாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர்றது இருக்கு இல்லையா? அவர் இன்னும் களத்துக்கே வரல. நான் களத்துல நிற்கிறேன். இந்த களம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த களத்துல இதுவரையிலும் யாரை வந்து மக்கள் வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 25 ஆண்டு காலமாக நான் போகாத ஊர் இல்ல, நடக்காத வீதி இல்ல, கடும் பனியிலும் கொளுத்து வெயிலிலும் நான் மக்களோட நின்று களத்துல பணியாற்றி இருக்கிறேன். வித்தியாசத்துல தான் திருமாவளவன் தோத்து போயிருக்கீங்க. அந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு போட்டுருக்காங்க. என்னால வந்து இந்த கட்சி வாக்கு வித்தியாசத்தை 100க்கும் குறைவான வாக்குகள் தான் நீங்க வந்து இழந்திருக்கீங்க. தனி வெற்றி வெத்துளி பற்றி நான் சொல்லல. இந்த கட்சி இன்னைக்கு என்னால வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியை கொண்டு வர முடியல. நான் பேசாத தளம் என்ன, களம் என்ன, நான் போராடாத விஷயங்கள் என்ன, எல்லாத்துலயும் தான் நின்றுருக்கேன். நான் எல்லாத்திலும் நின்றுக்கிறேன். மக்கள் கொடுத்திருக்காங்க. எந்த போராட்டத்திலும் பங்கேற்காத நண்பர் நடிகர் ரஜினிகாந்த், விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாரு, உடனே எதிர்கட்சி தலைவரானார். எப்படி முடிஞ்சது? தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன? அண்ணாவுக்கு வந்து சினிமா தொடர்பு இருந்தது, கலைஞருக்கு சினிமா தொடர்பு இருந்தது, எம்ஜிஆர் சினிமா தொடர்பு, ஜெயலலிதா சினிமா தொடர்பு, வந்த உடனே எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் சினிமா தொடர்பு, திரையுலக தொடர்பு. விஜயகாந்த் தனியா நின்று எதிர்கட்சி தலைவர் ஆனார். ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்து எத்தனையோ கூட்டணி அதிமுகவுடன் திமுகவுடன் சேர்ந்தல பாமக எதிர்கட்சியாக முடிஞ்சுதா? இப்ப மதிமுக வந்து கூட்டணி சேர்ந்து நின்னார், அவரால் எதிர்கட்சியாக முடிஞ்சுதா? வைகோ விட வந்து விஜயகாந்த் வந்து களத்துல போராடி இருக்கிறாரா? சொல்றேன். ஏன் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக முடிஞ்சது? ஜெயலலிதா எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு, விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டு உடனே முதல்வர் ஆனாங்க? எந்த அடிப்படையில் ஆனாங்க? எப்படி அவர் உடனே வந்து புரட்சி தலைவர்னு தூக்குனாங்க? எப்படி அம்மானு தலைவர் வச்சு கொண்டாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க? அதெல்லாம் எதிர்த்ததானே நீங்க? எதிர்த்துதான். இதுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கு. நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க இவ்வளவு நாள். இப்பவும் அதுதான் சொல்றேன். கொள்கை கோட்பாட்டுக்காக தான் கவலைப்படுறேன். கொள்கை கோட்பாடுகளை தாண்டி மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு பின்னணி திரையுலக பின்னணியா இருக்கு. இந்த தமிழ் சமூகம் வந்து திரையுலகத்தோடு தொடர்புடையவர்களை தான் 50 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிருக்கிறாங்க. இந்த பின்னணியிலிருந்து, இந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், யாராவது ஒரு நடிகன் இப்போது திடீரென ஒரு கட்சியை தொடங்கினால் தமிழ்நாட்டு அரசியலுடைய அலைன்மெண்ட்ங்கிறது கட்டாயமா ரீஅலைன்மெண்ட் ஆகும். இந்த கணக்குகள் எல்லாம், அணிசேர்க்கை கணக்குகள் எல்லாம் மாறும். அதுதான் என்னுடைய பார்வை. எப்படி பெரிய கட்சிகள், இரண்டு பெரிய கட்சிகள்கிட்ட, திமுக அதிமுகங்கிற இரண்டு பெரிய கட்சிகள்கிட்டயே கிட்டத்தட்ட 75-80% வாக்குகள் இருக்கிறது. அப்புறம் உங்களை மாதிரியான கட்சிகளுக்கே 10-15% வாக்குகள் போன பிறகு எப்படி நீங்க அலைன்மெண்ட் மாறும்ன்றீங்க? இந்த கட்சியோடைய வாக்காளர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. வாக்காளர்கள்ங்கிறது இல்ல, அதாவது வந்து அணி சேர்க்கை. இப்ப வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மா இல்ல, அதிமுக 2-3 அணியா பிரிஞ்சு நிக்குது, அவங்களுக்குள்ள லீடர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகல. இப்படி ஒரு சூழல தேர்தல் வந்தால், ரஜினி கட்சி தொடங்கினால் என்ன ஆகும்? இப்ப பாரதிய ஜனதா அந்த இடத்தை கைப்பற்றுன்னு நினைக்குது. ஸ்டாலின் திமுக வெர்சஸ் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அந்த இடத்துல பிஜேபி வந்து முயற்சி எடுக்குது. பிஜேபி வந்து தன்னுடைய மத்திய அரசு பலத்தை பயன்படுத்தி 2 திராவிட கட்சிகளையும் பலவீனப்படுத்தி எப்படியாவது அவங்கள வந்து சீர்குலைத்து அந்த இடத்தை வந்து கைப்பற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் நிற்பாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகள் தான் நிற்பாங்க. பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட்டா இடதுசாரிகள் போக வாய்ப்பில்லை, விடுதலை சிறுத்தைகள் போக வாய்ப்பில்லை. ஒரு புரட்சிகரமா முற்போக்கா ஜனநாயகமா சிந்திக்கிற யாரும் போக மாட்டாங்க. பிற்போக்கு சக்திகள் தான் பாரதிய ஜனதாவோடு போக வாய்ப்பு இருக்கிறது. போவாங்க, வெற்றி கிடைக்குமா நான் கேக்குறேன். அதிமுக 4 தலைமையா பிரிஞ்சிருக்குன்னா அந்த 4 தலைமைக்குமே அதிமுக வாக்குகள் போயிடும். அதை விட்டு வெளியில போக போறது கிடையாது. திமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு தான் போகலாம். அது வந்து வெறும் ஹார்ட் கோர் ஓட் பேங்க் வந்து அப்படி போகலாம். ஆனா வந்து ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஜெயலலிதா அம்மா இருந்தால் ஓட்டு போடுறது, ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் இருக்குது. அவங்கலாம் யாரும் பார்ட்டி ஒர்க்கர்ஸாக இருக்க மாட்டாங்க, பார்ட்டி கேடர்ஸாக இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய பார்ட்டி ஓட்டர்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு வந்து பார்ட்டி ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் வந்து ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது அந்தந்த நேரத்தில் வந்து நம்ம வைக்கிற அரசியல், நம்முடைய நிலைப்பாடுகள், நம்முடைய அணுகுமுறை, நாம் சேர்க்கிற கூட்டணி, அதெல்லாம் பொறுத்து அது அமையும். அந்த மாதிரி வந்து மல்டி ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுக்குள்ள. அப்ப பாரதிய ஜனதாவோட சாதியவாத சக்திகள், பிற்போக்கு சக்திகள் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து எந்த உத்தியை வேணாலும் கையாளலாம். திமுக முன்னணி தலைவர்கள் வீடுகள்லாம் நாளைக்கு ரைடு பண்ணாங்கன்னாக்கா அது ஆட்டம் காணும். ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து கலகலத்தை நிற்கிற மாதிரி திமுக அவங்களால கலகலக்க வைக்க முடியும். அப்ப 2 பேரையுமே பலவீனப்படுத்திட்டு அதுக்குள்ள இருந்து அவங்க உடைச்சி பல சக்திகளை வெளியே கூட கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து அரசியல் நடந்திருக்கு, நிகழ்ந்திருக்கு. அதனால பாரதிய ஜனதாவை வந்து வீழ்த்துறதுக்கு
ஒரு நடிகர் உள்ள வந்தாங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு அது பெரிய பாதிப்பாகும். அது ரஜினிகாந்த் அந்த நிலைப்பாட்டை எடுப்பாரு, நான் பாரதிய ஜனதாவுக்கு ரஜினிகாந்த் வந்து எதிரான ஒரு செய்யணும்னு நான் நிலைப்பாட்டை சொல்லல. எடுப்பாரு. நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்க? ரஜினிகாந்த் அப்படி செய்வாரு அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நடிகர் வந்தாலே இது நடக்கும், எந்த நடிகர் வந்தாலும் நடக்கும். ரஜினிகாந்த் இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க வரப்போறாருன்னு சொல்றீங்க, வந்தா என்னன்னு கேக்குறீங்க, அதனால நான் சொல்றேன். இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு மக்கள் அவரை ரஜினிகாந்த் பார்ப்பாங்க. ரஜினிகாந்த் ஒரு ஹீரோங்கிறத எடுத்துங்களேன். எம்ஜிஆர் எப்படி பார்த்தாங்க? எம்ஜிஆர்ட்ட வந்து சாதியை பார்த்தாங்களா, மதத்தை பார்த்தாங்களா, மொழியை பார்த்தாங்களா? அது மாதிரிதான் கலைஞர்கிட்ட கூட. கலைஞர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக பின்னணி கொண்டவராக இருந்தாலும் கூட அதை தாண்டி அண்ணாவை எப்படி நேசித்தார்களோ அப்படி கலைஞரை நேசித்தாங்க. எம்ஜிஆர்ட்ட பார்க்கல, பெரியாரையும் பார்க்கல, கலைஞர்கிட்ட பார்க்கலன்னா நீங்க சொல்றது ஓகே. ஆமா, ரஜினிகாந்த் பார்க்க மாட்டாங்க. இமயமலைக்கு போறாரு, கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு, ராகவேந்திரா பட்டை தான் அவர் அனுபவிச்சிருக்கிறாரு, ஆண்டவன் பேசுறாரு, இமயமலைக்கு போறாரு, பாபான படம் எடுக்கிறாரு, முத்திரையை காமிக்கிறாரு. அப்ப நீங்க எப்படி அவர்கிட்ட இருந்து மதத்துல இருந்து அவரை நீங்க விலகி வச்சு சொல்றீங்க? அவர் ஒன்னும் எனக்கு தலைவரா வாங்கன்னு நான் கூப்பிடல. இல்ல, நீங்க சொல்ற கருத்துக்கு ஜஸ்டிபிகேஷன். அவர் ஒரு நடிகர் வந்தால் இந்த தமிழ் மக்கள் அப்படி நடிகரை ஆராதிப்பார்கள் சொல்றேன். மதத்துக்கு அப்பாற்பட்டவராக ரஜினி இருப்பாருன்னு இவ்வளவு உதாரணம் நீங்க எப்படி முடியல? நான் மதத்துக்கு அப்பாற்பட்டவர் எந்த இடத்துல நான் சொல்லலையே. அவர் வந்தால் அவரை வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அவர் வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். பீயிங் ஏ ஹீரோ, அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுனால, ஒரு சினிமா நடிகரா இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியலை நான் புரிந்திருந்து சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஆராதிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். பிஜேபிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் நெருக்கமாக இருக்கிறாரு. பிஜேபி நெருக்கம் காமிக்குது, ரஜினி நெருக்கம் காமிக்கிறாங்க. பிஜேபியை எதிர்க்கிற சக்திகள் ரஜினியை ஏற்க மாட்டாங்க. இந்துத்துவத்தை எதிர்க்கிற சக்திகள் ரஜினிக்கு உடன்பட மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்த சினிமா ரசிகர்கள் இருக்கிறாங்க, கடந்த பொதுமக்கள் இருக்கிறாங்க, அதை தாண்டி நிற்கிறாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து இவங்கெல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் விமர்சிக்கப்பட்ட காலம் உண்டு. எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்க திமுக, அதுக்கு பிறகுதான் புரட்சி தலைவர்னு அழுத்தமாக சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கன்னட நடிகைன்னாங்க. அந்த அம்மா சட்டமன்றத்திலே சொன்னாங்க, ஆமா நான் கன்னட பாப்பாத்தின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை வந்து விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த பின்னணியிலிருந்து தான் நான் சொல்றேன், எந்த ஒரு நடிகன் வந்தாலும் அந்த நடிகரை ஆராதிக்கக்கூடிய உளவியலாக தமிழ்நாட்டு மக்களின் உளவியல் இருக்கு. அந்த சைக்காலஜியை தான் நான் சொல்றேனே தவிர அவர் இந்துத்துவத்தை விட்டு வெளியே வந்துருவாரு, பிஜேபியை எதிர்ப்பாரு, ஒரு புரட்சிகர சிந்தனையை வந்து இந்த மக்களுக்கு வழங்குவார் அப்படிங்கிற அடிப்படையில் நான் கருத்து சொல்லல. அல்லது வாங்கன்னு நான் வந்து எச்சரிக்கையா சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்ல ரஜினி பின்னாடி போயிடுவாங்க எல்லாரும் எச்சரிக்கையா சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறதா, அது ரஜினிகாந்த் தான் நிரப்புவார்னு ஆருடம் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? உங்க டோன் ரெண்டுமே வேறுபட்ட முரண்பாடு. அதாவது என்னுடைய இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஒரு நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கட்சியை தொடங்கினால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஆராதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் ஒரு கமெண்டா நான் சொல்றேன். அவரை வாங்கன்னு நான் சொல்லல. அவருக்கு என்ன வல்லமை இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்ட கொள்கையை பேசுவார்னு எனக்கு தெரியாது, இன்னும் அவர் வாய் திறக்கல. அப்படிங்கும்போது நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அவரோட நான் கூட்டணி வைக்கிறதுக்கு தான் அச்சாரம் போடுறேன்னு சொல்றாங்க. அவர் வந்து கட்சியை தொடங்கணும். கட்சியை தொடங்குவாரா தொடங்க மாட்டாரான்னு தெரியல. கட்சியினுடைய கருத்து என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன சொல்லணும். அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கான்னு நான் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நான் எப்படி கட்சி தொடங்குவாரான்னு திருமாவளவனுக்கு தெரியாது, ரஜினியுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்காம விட்டுட்டீங்கன்னா இந்திய பிரதமர் ஆயிடுவார் மட்டும் சொல்ல முடியும். அப்படிதான் சொன்னீங்க. அர்த்தம் சொல்ல, அதுக்கு நீங்க தயவு செய்து இவரை முதலமைச்சர் ஆக்கிடுங்க, இல்லைன்னா அவர் இந்திய பிரதமர் ஆயிடுவாருன்னு நீங்க அப்படிதான் நீங்க பதட்டப்படுறீங்க. இதெல்லாம் உங்களுடைய பதட்டம், எனக்கு பதட்டம் கிடையாது. அதுல என்ன, அதுல ஆர்குமெண்ட் என்னன்னா, பாக்குறவங்களுடைய தவறான பார்வை வெறும் நுனிப்புல் மேயறதுனால வரக்கூடிய பிரச்சனை இது. நான் என்ன சொன்னேன், அவரு தமிழர் இல்லைன்றீங்க, முதல்வராக முடியாது சரி, ஆனா அவர் இந்திய குடிமகன். நாளைக்கு பிஜேபியில் சேர்ந்து அவர் பிரதமர் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். பிரதமர் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ முதல்வரை விட அதிக வலிமை பெற்றது, அதிகார வலிமை பெற்றது, எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு பதவிங்கிறது பிரதமர் பதவி. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவர் முதல்வர் ஆகக்கூடாதுன்னு சொல்றதன் மூலமா நீங்க எதை சாதிச்சிட முடியும்? அந்த ஆர்டமே எப்படி சரின்னு கேட்கிறேன். நீங்க பிஜேபியில் சேர்ந்தவன நேரடியாக அவருக்கு பிரதமர் பதவிங்கிறது எப்படி பெரிய கட்சி கொடுக்கும்? நீங்க எப்படி ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். நான் என்ன சொல்றேன்னா, வெறும் மொழி இனத்தை மட்டும் அடையாளமா பார்க்காதீங்க. ஒருவருடைய உழைப்பை பாருங்க, மனிதநேயத்தை பாருங்க, அவங்களுடைய பங்களிப்பை பாருங்க. பெரியார் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம், அப்படிதான் ஆராதிக்கிறோம். அம்பேத்கர் அப்படிதான் பார்க்கிறோம், அப்படிதான் அவரை வந்து நம்ம தூக்கி வச்சு தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் சாதாரணமானதில்லை. எப்படி நம்ம வந்து அவங்கள போய் வெறும் மொழியால் இனத்தால் வந்து நம்ம அடையாளப்படுத்தி அந்நியப்படுத்த முடியும்? அது முடியாது. அப்ப ரஜினிகாந்த் வந்து கன்னடனா இருக்கட்டும்,
ஆனா ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு மக்களோட ஒன்றி இருக்கிறாரா? ரஜினிகாந்த் சொல்ல போற கொள்கை என்னவா இருக்கு, அவருடைய கோட்பாடு என்னவா இருக்கு, தமிழர் நலன், தமிழ் நலன், தமிழ்நாட்டு நலன், அதுல ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்த்தா மக்கள் ஓட்டு போட போறாங்க. இல்ல எதுவுமே இது வரைக்கும் இல்லைங்கறதான விமர்சனம். தெரியாது, அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம சொல்லணும்? நீங்க ஜிஎஸ்டிக்கு சினிமாவுக்கு 28% ஜிஎஸ்டி போடுறாங்க, அதனால பிராந்திய மொழி படங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுதுன்னு கமலஹாசன் குரல் கொடுக்கிறாரு. தயாரிப்பாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ரஜினிகாந்த் குரல் கொடுக்கணும்னு. இது வரைக்கும் அவர் வாயே திறக்கவே இல்லை. துறை சார்ந்த அவர் இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லல. தமிழக பிரச்சனைகளை அவருடைய எந்த விதமான குரலும் ஒலிக்கலைங்கிற போது நீங்க எப்படி அதை வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில அவருடைய கருத்து என்னவா இருந்தது? ரஜினிகாந்த் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில என்ன கருத்து சொல்லலங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்காக எதுவும் சொல்லல, காவிரி பிரச்சனைக்கு சொல்லல, ஈழத்தமிழருக்காக சொல்லல. ஆனா அவர் கட்சி தொடங்கினா அவரை தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல். அதை தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியலை தான் நான் பேசுறேன். நான் ரஜினிகாந்தினுடைய ரசிகரோ அவருடைய தொண்டரோ அல்ல. அவருக்கு வந்து நான் வக்காலத்து வாங்கி நான் பேசல, அவருக்கு நான் சிவப்பு கம்பளம் விரிக்கல. ஆனா அவரை நான் எதிர்க்க விரும்பல. எனக்கு ஒரே ஒரு உறுதிமொழி, அவரை கண்டு எனக்கு எந்த சங்கடமும் இல்ல, அவரை கண்டு எனக்கு எந்த அச்சமும் இல்ல. I can face him in the field. இல்ல திருமாவளவன், நான் களத்துல வந்து அவரை சந்திப்பேன். நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது மக்கள் இப்படி முடிவு எடுத்துருவாங்கன்னு நீங்க அச்சப்படுறீங்க, இல்ல நீங்க யோசிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் கொடுங்க. ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினா திருமாவளவன் எந்த காலத்திலையும் ரஜினிகாந்தோட கூட்டணி வைக்க மாட்டார்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்லணும்? ரஜினிகாந்த் என்னை விட வேகமா தமிழர் நலனுக்காக கூட வந்து அவருடைய கொள்கை திட்டங்களை வரையறுக்கலாம். தான் யோசிக்காம முடிவு எடுக்கிறாங்கன்னா இதுவரையில ஒரு நடிகர், இதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆகும்போது அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வித்தியாசமா இருக்கலாம். உங்க ஸ்ட்ராட்டஜி தான் மதவாதம் எதிர்ப்பு. அவர்தான் பிஜேபிக்கு நெருக்கமா இருக்கிறாரு. கட்சி தொடங்கின பிறகு பிஜேபி எதிர்க்கிறாருன்னு சொன்னா நீங்க எப்படி என்ன பண்ண முடியும்? எப்படி எதிர்க்க மாட்டாருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? பிஜேபி வந்து எதிர்க்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? மதவாதத்தை எதிர்ப்பார் அப்படின்னு எதிர்க்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏன் நாளைக்கு அவரு நான் பேசக்கூடிய அரசியலை பேசலாம்ல, பெரியார் என்னுடைய தலைவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணலாம்ல. அப்ப நீங்க ஆரம்பிச்ச புள்ளிக்கே வந்துட்டீங்க. இப்ப ரஜினிகாந்தோடு கூட்டணி சேர்வதற்காகத்தான் திருமாவளவன் இப்படி பேசுறாரு. இது வந்து அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணி போக முடியாது திருமாவளவனால, அதனால அவர் வந்து ரஜினியை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாருங்கிறத விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு இப்ப நீங்க வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அரசியல் அறியாமையிலிருந்து வைக்கப்படுகிற விமர்சனம். எனக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை. நான் நிற்கிற களம்ங்கிறதே வேற. என்னுடைய களத்துல வேற யாராலையும் நிற்க முடியாது. என்னுடைய அரசியல் வேற யாராலையும் பேச முடியாது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு யாரையாவது ஒருத்தர் வந்து என் முன்னால் நின்று பேச சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை சாதியை ஒழிச்சிட்டு மற்றதை பேசுவோம். சாதியை ஒழிக்கிறதுக்கான செயல் திட்டங்களை வைக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் அடிவயிறு வலிக்க எல்லாராலையும் பேச முடியும், உரத்து பேச முடியும். ஆனா சாதி பிரச்சனைகளை அவங்களால பேச முடியுமா? ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் டிமாண்ட வச்சிட்டு நீங்க போவீங்களா? ரஜினிகாந்த்ங்கிறதுக்காக இல்லைங்க, எல்லா அரசியல்வாதிகளும் சொல்ல நான் சொல்ல வர்றது எனக்கு வந்து இந்த கவலை இல்லைங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் வந்து வெறும் சட்டமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும், தேர்தலில் எப்படியாவது யாரையாவது நத்தி பிழைக்கணும், ஒரு பதவிக்கு வரணுங்கிற ஆசையில் நான் பொது வாழ்க்கைக்கு வரல. அப்படி வந்திருந்தா 10 ஆண்டு காலம் நான் தேர்தல் அரசியல் வேண்டான்னு இருந்திருக்க மாட்டேன். தேர்தல் அரசியல் வேண்டான்னு நின்னவனை வந்து மூப்பனார் தான் வந்து என்ன தேர்தலில் நிற்கணுங்கிற அரசியலை வந்து கையில் எடுத்தார், எனக்கு வந்து வழிகாட்டினார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, எனக்கு அது அல்ல முக்கியம். தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற, இந்திய நாட்டை சூழ்ந்திருக்கிற சாதியவாத மதவாத சக்திகளிடமிருந்து, அந்த பேராபத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா தலைமையில தமிழ்நாட்டினுடைய சாதி வெறியர்கள் முழுக்க வந்து ஒண்ணு சேர்றதுக்கு தயாராக எத்தனை சதவீதம் வந்துருவாங்க? பிஜேபிக்கே 2% இருக்கு. எல்லா கட்சியும் சேர்ந்தாலும் எத்தனை சதவீதம் வந்துருவாங்க? டிப்ளமசி தாங்க வெற்றி பெறும். டிப்ளமசி தான் வெற்றி பெறும். ஸ்ட்ராட்டஜி தான் வெற்றி பெறும். உத்தரப்பிரதேசத்துல வந்து பாரதிய ஜனதா இவ்வளவு பெரிய வெற்றி பெறும்னு மோடியாவது நினைச்சிருப்பாரா? அவங்க கையாண்ட உத்தி தான். அவங்க கையாண்ட உத்தி தான், ராஜதந்திரம் தான் அவ்வளவு பெரிய வெற்றி. அப்ப உங்க ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு? நீங்க தான் சொல்றீங்க திமுக அதிமுகவை ஒரே நேரத்துல எதிர்க்க முடியாது, காங்கிரஸையும் பிஜேபியும் ஒரே நேரத்துல எதிர்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ரஜினிகாந்தோட கூட்டணி சேர்ந்து இந்த 4 கட்சியும் ஒரே நேரத்துல வந்து எதிர்க்க முடியுமா? வாய்ப்பு இருக்கு. ரஜினிகாந்தோட கூட்டணி சேரணும் உங்கள்ட்ட சொன்னேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கறத நீங்க மறுக்கல. ரஜினிகாந்த் வந்தால் வரட்டும்ங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன் அவரை எதிர்க்கணும்? எதுக்காக அவரை கன்னடன்னு சொல்லணும்? விஜயகாந்த் வந்தப்ப தெலுங்குன்னு சொன்னமா? எம்ஜிஆர் வந்தப்ப மலையாளின்னு சொன்னமா? ஜெயலலிதா வந்தப்ப கன்னட நடிகை அந்த வாதம் நம்ம வரவே இல்லை. அந்த என்ட்ரியின் போது சொன்னமா? அந்த வாதம் ஜெயலலிதா வந்து நீங்க வந்து புரட்சி தலைவி அம்மானு தூக்கி வச்சிட்டு நம்ம வந்து அந்த கேள்விக்கே வரல. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா?
திமுகவை இனவாதத்தை தான் அதிமுகவோட கூட்டணி செய்யணும், அதிமுகவை எதிர்க்கணும்னா திமுகவோட கூட்டணி செய்யணும், ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்க்க முடியாதுங்கிறத மக்கள் நல கூட்டணியில நான் சொன்னேன். மக்கள் நல கூட்டணியில நாங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி அது அன்னைக்கு இருந்த மற்ற தலைவர்கள் ஏத்துக்கல. வெறும் ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு மட்டும் முன்னிறுத்தினாங்க. கூட்டணி ஆட்சிங்கிற கருத்தை மட்டும் முன்னிறுத்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழ மாறி இருக்கும். இப்ப ரஜினிகாந்த் வரும்போது உள்ள சூழலை சொல்லுங்க. ரஜினிகாந்த் வருகிற போது வரட்டும், அதிமுக திமுகவுக்கு மாற்றம் வரட்டும், வந்து அவருடைய கொள்கை அறிக்கையை வெளியிடட்டும், அவர் என்ன இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய போறாங்கிறத டிக்ளேர் பண்ணட்டும். அதுக்கு பிறகுதான் அவரோட உறவா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அவர் வரல, அவர் கொள்கை கோட்பாடுகளை பற்றி இன்னும் சொல்லல. அதுக்குள்ள எப்படி அந்த கருத்தை சொல்ல முடியும்? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் வந்தால் என்னன்னு கேட்டீங்க. வந்தா ஆமா அவரும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கும் அவர் வந்து 65 வயதான பிறகும் கூட அவருடைய கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் ஊத்து செய்யக்கூடிய ரசிகர்கள் இங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல் அப்படிப்பட்ட உளவியலா இருக்குங்க. 1000 ரசிகர்களையும் 10,000 ரசிகர்களையும் வச்சு நீங்க ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் இவங்களுக்கு தான் நீங்க ஆராதனை பண்ணுவாங்கன்னு எப்படி முடிவுக்கு வர முடியும் நான் கேட்கிறேன். ஒரு ரசிகர் மட்டும் கீழே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எடுக்கக்கூடிய முடிவையும் மக்களுடைய முடிவை நீங்க ஒண்ணா பாக்குறீங்க. விஜயகாந்த் ரசிகர்கள் கூட அந்த மாதிரி சில 1000 பேர் தான். ஆனா அவரால் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக முடிஞ்சது? அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல் என்பது சினிமா சார்ந்த உளவியலா இருக்குங்கிறத நான் சொல்றேன். விஜயகாந்தோடைய தொண்டர்கள் வந்து அவருடைய கட்சி ரசிகர்கள் வந்து ஆரம்பத்திலேயே உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டாங்க. திரைப்படங்கள்ல கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் ஆகி வந்தாரு. உடனே வந்து விஜயகாந்த் வந்து வந்த உடனே நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சி தலைவரெல்லாம் ஆயிடுச்சு. இவரும் ஸ்ட்ராட்டஜிக்கா வருவாரு. இப்படி வரதா இருந்தா அடுத்த தேர்தலே வரணும்னு என்ன இருக்குது? 2019 வர்றதுன்னு என்ன இருக்குது? அல்லது இப்ப வந்தா கூட அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அவர் நிற்கலாம். அவங்க தொண்டர்கள் அதுக்கு வந்து ஒரு பயிற்றுவிக்கலாம். அது யூகம் தானே, எல்லாமே யூகத்தின் யூகம் தான். சரி, ஆனா ஊடகங்கள் தான் இது வந்து பெருசா வந்து அலறிக்கொண்டு இதை விவாதித்துக் கொண்டு இருக்கின்றன. தமிழ் தேசியவாதிகள் சொல்றவங்க தான் வந்து இதுல வந்து ரொம்பவும் அலறி போய் அச்சப்பட்டு இருக்காங்க. இதுல அச்சப்பட வேண்டாம். நான் என்ன சொல்றேன், ரஜினிகாந்த் வரட்டும், இன்னும் எந்த காந்த் வேணாலும் வரட்டும், நேரடியாக களத்துல சந்திப்பு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்காதவர்கள், காவிரி நீருக்காக பேசாதவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுவோம். அதுதான் நியாயமானது. சொல்லக்கூடிய இடத்துல திருமாவளவனும் இருக்கிறாருங்கிறதான கேள்வி. அதெல்லாம் 25 வருடம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லதான் செய்யறேன். என்னை விட வந்து நான் பேசிய அளவுக்கு மேடைகள் யாரும் பேசியிருக்க முடியாது. நான் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தாருடைய பாடல்களையும் பாரதிதாசனுடைய பாடல்களையும் பேசாத மேடைகள் இல்லை. அப்படியெல்லாம் வந்து தமிழர்களுக்காக, தமிழ் இனத்திற்காக தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்கி என்னுடைய தலைமையில் ஒரு பெரிய பேரியக்கத்தையும் நடத்தணும். 3வது மொழிப்போர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மாநாட்டையும் நடத்தியிருக்கிறோம். தமிழ் பெயர் தான் சூட்டணும் திரைப்படங்களுக்குன்னு தமிழ் பெயர் சூட்ட சொல்லி போராடி இருக்கிறோம். எல்லா வணிக கடைகளுக்கும் தமிழ் பெயர் தான் சூட்டணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டை மையப்படுத்தி 4 முனைகள்ல இருந்து பேரணி நடத்தியிருக்கிறோம். திருச்சியில் மாநாட்டு நடத்தியிருக்கிறோம். அதெல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்க, அதில் பட்டு அறிந்து தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியலை புரிந்து நான் சொல்கிறேன். அதனால் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் மாற்றிக்கல, என்னுடைய ஸ்டாண்டை நான் மாற்றிக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய கமெண்ட் இது. எல்லாரும் என்னை பற்றி கமெண்ட் சொல்கிற மாதிரி நான் நடிகர் ரஜினிகாந்த் வந்தால் என்ன நிகழும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். வந்தால் என்ன நிகழும், தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல் இது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்ல. 2 விஷயம் இருக்கு. நீங்க ஒரு பெர்செப்ஷன், ஒரு கட்சி தலைவரா உங்களுடைய பெர்செப்ஷன் நீங்க சொல்றீங்கிறது வேற, ஒரு கட்சி தலைவரா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது வேற. முடிவு இல்ல, அதுதான் நீங்க முடிவா நினைச்சுக்கிட்டு ரெண்டு வேற வேற. அதுதான் என்னுடைய பெர்செப்ஷனா மட்டும்தான் இதை நீங்க பார்க்கணும். என்னுடைய டெசிஷனா இதை நீங்க பார்க்க கூடாது. இது என்னுடைய டெசிஷன் இல்ல, என்னுடைய பெர்செப்ஷன். ஆனா டெசிஷனா மாறாதுங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அது ஏன் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னா, அவர் வந்து இன்னும் தொடங்கவே இல்லை. அவரை பத்தி அவர் இன்னும் அவர் டிக்ளேர் பண்ணிக்கவே இல்லை. இதுவரையிலும் நடிகர் அவர் தலைவரா வந்த பிறகு தலைவரா இருக்கும்போது அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது தெரியல. அதிமுக ஆட்சி குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அதுலயுமே நீங்க நிறைய மாறுபட்ட கருத்துக்களை தான், முரண்பாடான கருத்துக்களை தான் சொல்லியிருக்கீங்க. முதல்ல ஆட்சி 3 மாதம் கூட நீடிக்காதுன்னு சொன்னீங்க. அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 4 ஆண்டு காலம் நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? அதில் எல்லாவற்றிலுமே ஒரு விஷயம் மட்டும்தான் இழையோடுதுங்க. என்னுடைய கருத்துக்களில் நீங்கள் வந்து மாறுபாடாக இருக்குது, முரண்பாடாக இருக்குன்னு சொல்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா, நான் எதை வந்து என்னுடைய அளவுகோலாக வைக்கிறேன் அப்படின்னா, பாரதிய ஜனதா என்கிற ஒரு மதவாத அல்லது வகுப்புவாத அமைப்பு தமிழக அரசியலுக்குள் ஒரு பெரிய வேலை திட்டங்களை முன் வச்சிருக்கு. அவங்களுடைய டார்கெட்டாக தமிழகத்தை வைக்கிறாங்க. அதில் காஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் சாதிவாத சக்திகளை எல்லாம் உதிரிகளை எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த சாதிவாத சக்திகளை ஊக்கப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு சாதிக்கும் உனக்கு ஒரு சாதி பெருமை இருக்குது, ஒரு சாதி சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள தூண்டு வச்சு உடைக்கிறாங்க. அதாவது இடஒதுக்கீடு அடிப்படையில் ஓபிசின்னு ஒன்றிணைகிற சமூகத்தை கூட ஒவ்வொரு சாதியும் தனித்தனியாக உடைக்கிறாங்க. இடஒதுக்கீடு அடிப்படையில் ஷெட்யூல் காஸ்ட்னு ஒருங்கிணைஞ்சு நிற்கிற சக்தியை ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதின்னு உடைக்கிறாங்க.
இந்த மாதிரியான ஒரு சதி வேலை அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுவதும் நடக்குது. இப்போ டார்கெட் வந்து தமிழ்நாடு தான். அதனால பாரதிய ஜனதா கட்சி அல்லது மத்திய அரசு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தலையீடு செய்து கொண்டிருக்கிறது, ஒரு ஆதிக்கத்தை செஞ்சிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தை இவங்க கலைச்சா அல்லது அவங்கள பலவீனப்படுத்தினா, அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா இங்க என்ன நிகழும் அப்படிங்கிற அச்சம் எனக்கு மேலிடுகிறது. அதுல இருந்து நான் கருத்து சொல்றேன். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 4 ஆண்டுகள் தொடரட்டும், 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் வரட்டும் நான் சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் மீது வந்து தீர்ப்பு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னா, அவங்களே வந்து ஒரு குற்றவாளின்னு தான் வந்து தீர்ப்பு சொல்லுது. அப்ப இந்த ஆட்சி இனி தொடர்வதற்கு எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து அதுதான் லாஜிக், அப்படி சொல்லணும். அதுதான் என்னுடைய கமெண்ட். ஆனா அந்த ஆட்சி தொடரும். அது நம்ம மத்திய அரசாங்கம் அதை வச்சு கலைக்க முடியாது. தொடருது. தொடரக்கூடிய அரசை தன்னுடைய பப்பெட்டா, தன்னுடைய பொம்மை அரசா மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மோடி நினைக்கிறார். 2 குரூப்பை உருவாக்கி 2 குரூப்பையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிறார். அப்ப நான் சொல்றேன், தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள மத்திய அரசு தலையிடக்கூடாது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதனால இந்த அரசு தொடர்வதுதான் நியாயமானதுன்னு நான் சொல்றேன். இல்ல, விரைவில் தேர்தல் வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தயாரா இல்ல, அதனால திருமாவளவன் வந்து 4 ஆண்டுகள் தொடரட்டும் சொல்றாருங்கிறதா உங்க மீதான விமர்சனம். இல்ல நான் என்ன நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நான் சுயத்தம்பட்டம் அடிச்சுட்டு கிடக்கிறேன். அதுவா என்னுடைய டார்கெட்? எனக்கு இன்னும் என்னுடைய அடிகளை அளந்து வைக்கிறேன். அதனுடைய பயணம் வந்து அதிகாரத்தை நோக்கி தான். ஆனால் அளந்து வைக்கிறோம். எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது. எந்த முழக்கத்தை எந்த நேரத்தில் சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும். நான் அடுத்த முதல்வர் நான் தான் நானே சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த விதமான இதுவும் எனக்கு அது அருவருப்பாக இருக்குது. அப்படி சொல்ல முடியாது. அதனால தேர்தலை சந்திக்கிறது வந்து சராசரியான ஒரு அரசியல் கட்சியாக நான் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு என்ன, நான் திமுகவா அதிமுகவா எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி ஆகணும், ஆட்சியை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஜுரம் கண்டு நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சால் போதும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தேர்தலை கண்டு நான் அச்சப்படவில்லை. அந்த அரசாங்கத்தை வந்து பலவீனப்படுத்துகிற முயற்சியில் பாரதிய ஜனதா அரசு ஈடுபடுவதை நான் அம்பலப்படுத்த விரும்புகிறேன். அவ்வளவுதான். நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்துல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதை திமுக தொடர்ந்து எதிர்த்து பல முன்னெடுப்புகளை செய்யறாங்க. கவர்னரை போய் சந்திக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் போய் சந்திக்க போறோம்னு சொல்றாங்க, நீதிமன்றத்தில் போய் முறையிடுறாங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை செய்கிறது, அவ்வளவுதான். எதிர்க்கட்சி வந்து செய்யணும், இதுதான் செய்யறாங்க. நான் அதை வரவேற்கிறேன். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து பிஜேபி எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள், பொது கருத்தை உருவாக்கணும், பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எந்த விதத்திலையும் ஏமாந்துடக்கூடாது, அதுக்கு பலிகடாயிடக்கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்றீங்க. என்ன அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அவங்க ஒரு பொது கருத்தை உருவாக்கி எல்லா அரசியல் மட்டத்தில இருந்து கூட இல்லாம வேற ஒரு தளத்தில இருந்து கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறத கூட நீங்க வந்து விமர்சனம் செய்யணுமா? அதாவது வந்து பாரதிய ஜனதா ஒரு காயை நகர்த்துகிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பராக்கிரம வலிமையோடு உள்ள ஒரு சக்தி. அவங்க வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்காக பொது வேட்பாளர் நிறுத்தணும்? அவங்க என்ன வேட்பாளர் நிறுத்தினா தோற்றுருவா போகிறாங்க? கட்டாயமே வெற்றி பெறுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அவங்க நிறுத்த போகக்கூடிய வேட்பாளர் தோற்று போய் விடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் இருந்தால் தான் எதிர்க்கட்சிகளை சமாதானப்படுத்தி வேண்டாம் நம்ம ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தும், ஒற்றை வேட்பாளர் நிறுத்தி அன்னபோஸ்டராக நம்ம தேர்ந்தெடுப்போம்னு ஒரு முயற்சி எடுக்கலாம். அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு சதி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஏன் அவங்க போய் இத்தனை கட்சி தலைவர்களை பார்க்கணும், எதற்காக வந்து அந்த கன்சென்சஸை உருவாக்கணும்னு அவங்க வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து கோபாலகிருஷ்ண காந்தியை வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்தணும்னு சீதாராம் யெச்சூரி முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்மொழிதல். அதை ஒட்டி தான் வந்து சோனியா காந்தி அம்மையாருடைய இல்லத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய கூட்டமும் நடந்திருக்கு. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர்களுடைய முயற்சியை முறியடிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா முயற்சி பண்ணுது. இந்த வேட்பாளர் மீது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இவர் வந்தார்னா மோடி அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக பல நிலைப்பாடுகள் எடுப்பார். எப்படி கேஆர் நாராயணன் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கும்போது ஒரு ஸ்டபனாக இருந்து, பிடிவாதமாக இருந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் பல நிலைப்பாடுகள் எடுத்தார். அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த மாதிரி குடியரசுத் தலைவர்கள் இல்ல. விமர்சனத்தை தாண்டி குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? விமர்சனம் பண்ண முடியுமே தவிர பிரணாப் முகர்ஜி கூட விமர்சனம் பண்றாரு. அதிகாரம் வருகிற போது நாடாளுமன்றத்துக்கு தானே கூடுதல் அதிகாரம் இருக்கு. குடியரசுத் தலைவருடைய அந்த அல்டிமேட் பவர்ங்கிறது குடியரசுடைய ஒப்புதல் இருக்கு, அவருடைய கையொப்பத்தில் இருக்கு. அவர் கையொப்பமிடாத எதுவுமே வந்து சட்டமாக்க முடியாது, திட்டமாக்க முடியாது. எத்தனை முறை திருப்பி அனுப்ப முடியும்? நாடாளுமன்றத்துக்கு எத்தனை முறை அவர் திருப்பி அனுப்பிட முடியும்? அந்த மாதிரியான ஒரு விவாதத்தை வந்து மக்கள் மத்தியில் எழுப்பும்போது குடியரசுத் தலைவரே எதிர்க்கிற விஷயமாங்கிறது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பெறுவாங்கல்ல.
மக்கள் விழிப்புணர்வு பெறுவாங்கல்ல. மற்ற அரசியல் கட்சிகளும் வந்து சரி குடியரசுத் தலைவர் இது வந்து ரிஜெக்ட் பண்றாருன்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைப்பாங்கல்ல. இதுவரையிலும் எல்லாருமே ஸ்டாம்ப் பேடா தானே இருந்திருக்காங்க. சரி, எதிர்க்கட்சிகள் தரப்புல என்ன எதிர்க்கட்சி தரப்புல இதுவரைக்கும் கூட்டம் போட்டிருக்காங்க, ஆலோசனை நடத்திருக்காங்க, முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கான முயற்சி அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த முயற்சியை முறியடிக்கிறதுக்கு அவங்க திட்டமிடுகிறார்களோங்கிறதா என்னுடைய பெர்செப்ஷன். இல்ல, அவங்க வேட்பாளர் பெயரை சொல்லாம வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சீதாராம் யெச்சூரி விமர்சனம் செய்யறாரு. காங்கிரஸ் தரப்புல அதை வந்து விமர்சனம் பண்றாங்க. இதுவரைக்கும் இத்தனை முறை கூட்டம் கூடி ஆலோசனை நடத்திய பிறகு, குழு போட்ட பிறகு, இதுவரைக்கும் இவங்க ஒரு வலுவான குடியரசுத் தலைவரை நிறுத்தி மக்கள் மத்தியில எதையுமே பதிய வைக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் தரப்புல இதுவரைக்கும் எந்த முயற்சியுமே எடுக்கப்படவே இல்லை. அதைத்தானே பிஜேபி விமர்சனம் பண்ணுங்க. முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பொது வேட்பாளரை தேர்வு செய்யறதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தேக்க நிலை இருக்கு. எதிர்க்கட்சிகள் பொது வேட்பாளர் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பிஜேபி அதை முறியடிக்க பாக்குறாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ரீஜனல் பார்ட்டிஸோட ரோல் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இப்ப ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து மெயின் பிளேயர்ஸா மாறி இருக்காங்க. ஆனா தமிழகத்திலிருந்து ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற மாதிரியான குரல் இந்த முறை வலுவாக வெளியில வந்த மாதிரி தெரியவே இல்லையே. தமிழகத்தில் வந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 37 உறுப்பினர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. 38 இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 37. அதிமுக கையில் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற நிலையில் அவங்க தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் அவங்க அந்த மாதிரி பேசுகிற நிலையில் இல்லை. அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் நமக்கு வந்து பிரச்சனை வரலாம், நெருக்கடி வரலாங்கிற அச்சத்திலேயே, பீதியிலேயே, ஒரு ஃபோபியா மனநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களால எடுக்க முடியல. திமுக தரப்புலையும் கூட்டம் போட்டிருக்காங்க, தேசிய தலைவர்களை ஒருங்கிணைச்சிருக்காங்க. தமிழகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னு கடந்த காலங்களில் வந்த மாதிரியான ஒரு அழுத்தமான குரல் இந்த முறை வரவே இல்லை. அது அதிமுக தான் செய்யணும்னு இல்லை இல்லையா? மற்ற கட்சிகள் செய்யலாம். திமுக தவிர மற்ற கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் கூட அந்த மாதிரியான ஒரு பெயரை வந்து முன்மொழியலாம். ஆனா இந்த முறை அந்த மாதிரியான எதுவுமே இல்லை, எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லையே. தமிழகத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் நம்ம ஒரு அடையாளம் காணக்கூடிய நிலையில் இல்லைங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். யாரை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தயக்கமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பொது வேட்பாளரை நிச்சயமாக வந்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக கூட இந்த வைர விழாவை வந்து திமுக பயன்படுத்தியிருக்கலாம். நம்ம வந்து அப்படி கூட அதை பார்க்கலாம். எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு நாள் சேர்ந்து அவங்க சந்திச்சது, அதனால ஒரு பொது கருத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாம். ஆனா பிஜேபி விமர்சனம் அப்படி இல்லை. குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த வைர விழான்னு சொல்லல. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணிக்கான அச்சாரமா தான் இதை கட்சிகள் பயன்படுத்துறாங்க. திமுக தான் அந்த முயற்சி எடுக்குதுங்கிறது அவங்களுடைய விமர்சனம். நிதிஷ்குமாருக்கு தமிழ்நாட்டில் கட்சி இல்லை, மம்தா பானர்ஜிக்கு தமிழ்நாட்டில் கட்சி இல்லை, ஃபரூக் அப்துல்லாவுக்கு தமிழ்நாட்டில் கட்சி இல்லை, இன்னொரு கட்சி யார், சரத்பவார் கட்சி யார் வந்தாங்க. அவங்கள தான் வச்சு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க? நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இங்க வைரவ வந்த கட்சிகள்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தான் சேர முடியும். மற்ற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இல்லாத கட்சிகள். அதனால அந்த எந்த பலனும் அவங்களுக்கு கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில். அப்படி பார்க்க முடியாது. அவங்க அழைக்கப்பட்ட அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வலுவா இருக்கிற வேரூன்றி இருக்கிற கட்சிகளே கிடையாது, காங்கிரஸ் இடதுசாரிகளையும் தவிர. அதற்கான ஆச்சாரம் இல்ல. இது குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக மட்டும்தான். அவர் வந்து ஒரு தேசிய அளவில் கலைஞருக்கு வந்து பெருமை சேர்க்கணும்னு நினைச்சிருக்கலாம். கலைஞர் வந்து ஒரு தேசிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 1977 நடைபெற்ற பொது தேர்தலில் இருந்து கலைஞருடைய பங்களிப்பு இருக்கு மத்திய அரசாங்கத்தை தீர்மானிக்கிறதுல. அதனால வந்து மத்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வரணும், அது தலைவருக்கு நம்முடைய அப்பாவுக்கு ஒரு பெருமையா இருக்கும்னு நினைச்சு கூட அவர் அழைச்சிருக்கலாம். சரி, பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து போகுதுன்னு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.